வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. ஆன்மீக ஜோதியுடைய 2024 ஜூலை மாதத்திற்கான ராசி பலனில் விருச்சிக ராசினருக்கான ஜோதிட தகவலை பார்க்கலாம். இது ஒரு பொது பலன் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. சரி, விருச்சிக ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரையும் தடை தாமதம், ஒரு சோர்வு, ஒரு விரக்தி இதெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் படிப்படியாக இப்போவே உங்களுக்கு மாறி இருக்கும். இது இன்னும் நீடிக்கும். இந்த விரக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகுது. நல்ல ஒரு சூழல் என்பது உங்களை தேடி வந்துட்டே இருக்குது. ஆக ஏற்கனவே வந்தாச்சு, இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக வரப்போகுது. குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுவரையும் நீங்கள் சந்தர்ப்பங்களுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, அந்த வாய்ப்புகளை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க. குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல சவால்கள் இருந்தால் கூட அது உங்களுக்கு உங்களுடைய தகுதியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஒரு சவால் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசினருக்கு அமையுது. அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லதொரு பலன், நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சியில் இறங்கலாமா? விருச்சிக ராசினருக்கு நல்ல ஒரு சூழல் இருக்குதா, விருப்பமான வரன் அமையுதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்குது. விருப்பமான வரன் அமையும். திருமணம் சார்ந்த முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் எப்போவும் சொல்வது போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, குரு பலன் உங்களுக்கு வந்துடுச்சா, குரு பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நபர் அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பலன் இருக்கா, குரு பார்வை இருக்குதா, திருமண யோகமானது கை கூடி வருதா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும். இது ஒரு பொது பலன். பொது பலனை வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எடுத்துக்கோங்க, சரியா? ஆனால் திருமணம் சார்ந்த முயற்சியில் இறங்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் இறங்கலாங்க. பொது பலனாக இருந்தாலும் சரி, சுய ஜாதகமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த முயற்சியில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், ஒரு நல்ல சூழல் என்பது இருக்குது. இந்த சூழல்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குடும்ப சூழல் எப்படி இருக்கும் விருச்சிக ராசினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்திகரமான ஒரு சூழலுங்க. இதுவரையும் மகிழ்ச்சி இல்லை, ஒரு உடல் சோர்வு, மனசோர்வு இருந்தது, விரக்தியாக இருக்குது. வீட்டுக்கு ஏன் போகிறோம், எல்லாரும் நம்மளை தப்பாகவே நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அதிலும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள். ஆகையால் குடும்பம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தருங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது பிள்ளைகள் படிக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இப்போ ஒரு அலட்சிய போக்கு என்பது வரும். அப்புறமா நம்ம படிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த விஷயங்களை திட்டமிடாமல் தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். ஆனால் நீங்கள் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்தால், திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மாணவர்களே வெற்றி என்பது உறுதி. இதுவரையும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது, தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது அலட்சிய பாங்கு என்பது ஏற்பட்டுடும். இது எல்லாம் கிரக சூழல், அதில் சிக்கி மாட்டிக்காதீங்க. விருச்சிக ராசினரே வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்குதுங்க. அதை எப்போதும் மறந்துடாதீங்க. அலட்சிய போக்கு என்பது வேண்டவே வேண்டாம். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ஒரு மனநிறைவான ஒரு மாதம். விருப்பங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு மாதமாக குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை இருக்குது. பெண்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் என்பது இருக்குது. ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. இதுவரையும் இல்லாத ஒரு சந்தோஷம் இப்போ உங்களை தேடி வருவது போல் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப மனநிறைவாக இருப்பீங்க. பெரியவர்களை பொறுத்தவரை ஒரு தொண்டை வலி அல்லது சளி தொல்லை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உபாதைகள் தான் இருக்கும். பெரிதளவில் உபாதைகள் என்பது கிடையாது. ஆரோக்கியம் நல்ல விதமாகத்தான் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஏன்னா பெரியவர்களை பொறுத்தவரை
கண்டிப்பாக உடல் விஷயத்தில், உடல் ஆரோக்கியத்துடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உரிய நேரத்தில் மருத்துவரை அணுகுவது நல்லதுங்க. ஆக விருச்சிக ராசியை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய இடத்துல சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பிள்ளைகளே, படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தகுந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கோங்க. அலட்சிய போக்கோடு செயல்படாதீங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி என்பது உறுதி. ஆக ஜூலை மாதம் 2024 நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பலாம். பதிவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விரைவிலேயே சந்திக்கலாம். வணக்கங்க.